இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட பாருங்க ஒரு ஹோண்டா சிவிக். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஹோண்டா சிவிக் கொண்டு வந்திருக்கிறோம். அதுவுமே டாப் அண்ட் மாடல்ல 2008 சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வெறும் 96,000 கிலோமீட்டர், ஒரு ஜெனியூனான ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியோட இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. வண்டியோட பாடி லைன், இன்ஜினோட கண்டிஷன், இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும். ஒரு ஷோரூம் கண்டிஷன்லேயே இருக்கும். வண்டியோட நம்பர் TN01 AF 5157ங்க. வண்டியோட நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பராகவே இருக்குது. வண்டியோட பாடி லைன் பாருங்கள், ரொம்பவே சுத்தமாக இருக்குது. வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டயருமே புதுசு போட்டிருக்காங்க. ஒரு 5% மட்டும் தேஞ்சிருக்கும், 95% இருக்குது. ரொம்பவே ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் ஒரு தெளிவான ஒரு பக்காவான வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர், நவாப்பழ கலர், அந்த கலரில் தான் வந்திருக்கு. பிளாக் கலர் கிடையாது. ரொம்பவே ஒரு குவாலிட்டியான வண்டி, ஒரு தெளிவான ஒரு கண்டிஷனில், ஒரு பக்காவான ஒரு பட்ஜெட்டில் ஒரு வண்டி எடுக்கணும், ஹோண்டா சிவிக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம். இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸு, வண்டியோட இன்ஜினோட குவாலிட்டி, கண்டிஷன் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். டோர் பெட் சைடு பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் வந்துடுது. எல்லாமே ப்ராப்பராக ஃபோல்டபுள் முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன் பாருங்கள், தெளிவாக இருக்குது, பக்காவான குவாலிட்டி. ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏர் பேக் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள், 96,075 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. 10 இன்ச்சில் ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுது. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் வருது இந்த வண்டியில். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பேக் வந்துடுது. வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள், புது வண்டி மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே நிறைய கம்ஃபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நிறையா நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி சின்னதாக நிறையா கொடுத்துருப்பாங்க. ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது கீழேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்ஃபார்ட்மெண்ட் வந்துடுது. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்குது, டேமேஜ்லாம் இல்லை, பக்காவான குவாலிட்டி. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்த்துடலாம். வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும், தெளிவாக இருக்கும். ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டத்துக்குள்ளே வால்யூம் அட்ஜஸ்டபுள் அண்டு சேனல் சேஞ்ச் பண்ணுறது. ரியரில் இருக்கக்கூடிய பேசஞ்சருமே இதை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம், டிரைவரை தொந்தரவு பண்ணாமல். ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், தெளிவாக இருக்குது. மேலே அப்பன்சருமே பக்காவான குவாலிட்டியில் தான் இருக்குது. அழுக்கு டேமேஜ் எதுவுமே கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். வண்டிக்கான பூட் ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல ஒரு தாராளமான ஒரு பெரிய ஸ்பேசஸ் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டிக்கான பாடி கவருமே கொடுத்துருக்காங்க. நிறைய திங்ஸ் வந்து நம்மளால் இந்த வண்டியில் கேரி பண்ணிட்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜாக்கி, வீல் ஸ்பானர் எல்லாமே வந்துடுது. வண்டியோட ஸ்டெப்னி பாருங்கள், ஸ்டெப்னியுமே ஒரு 90-95% கண்டிஷனில் தெளிவாகவே இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அந்த வண்டியோட இன்ஜினோட கண்டிஷனு, இன்ஜினோட சவுண்டு, குவாலிட்டி, வண்டியோட ரேட் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். வண்டியோட பானட் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். வண்டியோட இன்ஜின் கண்டிஷனை பார்த்துடலாம். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள், ரொம்பவே தெளிவாக இருக்கும். சீல்டு இன்ஜின், எங்கேயுமே ஆயில் லீக்கு, போக்குவரத்து டேமேஜ் எதுவுமே இருக்காது. ஜென்யூனான குவாலிட்டியில், ஸ்டாக் கண்டிஷனில், கம்பெனிலேருந்து வரும்போது என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே கண்டிஷனில் தெளிவான ஒரு கண்டிஷனோட இந்த வண்டி இருக்குது. இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குன்றத நம்மளோட ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணி அந்த சவுண்டையுமே ஒரிஜினலாகவே டைரெக்டாக காட்டிடலாம். வண்டியோட ஆப்ராம் சைட்லாம் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி கலையாமல் கம்பெனி பேஸ்டோடையே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டை காட்டிடலாம், வாங்க பார்ப்போம். பக்காவான கண்டிஷனில் சீல்டு இன்ஜின், கம்பெனிலேருந்து வந்து அதே பேக்கடோட அதே ஒரு குவாலிட்டியோட இந்த வண்டியோட இன்ஜின் இருக்குது. வண்டியோட பாடி லைனும் சரி, வண்டியோட அண்டர் பார்ட்ஸ் நாய்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. க்ளீன் அண்ட் கிளியராக தெளிவாக இருக்கும்.
ஒரு ஹோண்டா சிவிக்கில் ஒரு பக்காவான கண்டிஷனில் எடுத்துகிட்டு போனால் செலவே பண்ணக்கூடாதுண்ணா, அப்படியே ஓட்டிக்கணும்னு நீங்கள் நினச்சி ஒரு ஹோண்டா சிவிக் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் தாராளமாக இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நம்ம கேட்கக்கூடிய ரேட் 2008 சிங்கிள் ஓனர் 96,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடின இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் 2,85,000 ரூபாய் கேட்குறோம். இந்த 2,85,000 ரூபான்றது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, ப்ரைஸ் சின்னதாக குறைச்சி கொடுக்கலாம். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, தேவைப்படுது அப்படின்னா உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. கால் பண்ணிவிட்டு வெளியூர்லேருந்து கிளம்பக்கூடிய கஸ்டமர் கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு கிளம்புங்க. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணாமல் வந்துடுறாங்க, வரும்போது வண்டி புக் ஆயிடுது. ஸோ கால் பண்ணி கேட்டுட்டு வண்டி அவைலபிள் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிளம்பி வாங்க. இந்த வண்டியை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது போல் நிறைய அப்டேட் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்கானப்பா.